7 நாள் தான் கெடு. அதுக்குள்ள பதவி விலகலனா இன்னைக்கு டெல்லி அதிர்ந்தது, நாளைக்கு இந்தியா ஃபுல்லா அலறும், இந்தியா ஃபுல்லா போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த டெல்லியில நடந்த ஒரு போராட்டத்துல மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கிட்ட கூடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத, பர்மிஷன் கொடுக்காத, ஏர்போர்ட் உள்ளே வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு எதிர்பார்ப்போடு இருந்தது சிஜேபியோட தலைவர் அப்ஜித் அவர்கள். அவருடைய ஆர்கனைசிங்ல நடந்த இந்த போராட்டம் இருக்குல்ல, மக்கள் மத்தியில பெருமளவான வரவேற்பை பெற்றிருக்குன்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க அடுத்து கட்சியா வளர போறாங்களோ அப்படின்ற ஒரு பெரும் பயத்தை பிஜேபிக்கு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருமே இந்த ஜென்சி புரட்சி, ஜென்சி புரட்சின்றாங்கல்ல, தமிழ்நாட்டில் நடந்தது பேர் ஜென்சி புரட்சி கிடையாது. அவங்க ஜென்சி மாற்றத்தை இங்க நடத்தல. நேபாள் மாதிரியான பல இடங்கள்ல நடந்த ஜென்சி புரட்சி தான் இப்போ இங்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாலயும் அப்படின்னு சொல்லலாம். அதோட இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த டெல்லியில நடந்த மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வி சார்ந்து நடந்த போராட்டம். இவங்க சில மேனிஃபெஸ்டோஸும் விட்டுருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்தில் கெடு விதிச்சதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும், இவங்க அரசியல் ரீதியா போட்டியிட போறாங்களா அப்படின்றதா இந்த இடத்துல முக்கிய பார்வையா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோவா இதுல பார்த்துருவோம். என்ன எதுன்னு தெளிவா விளக்கி பார்த்துடலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சிஜேபி கரபாம்பூச்சி ஜனதா கட்சி இது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம் பெருமளவில் எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டுட்டு வருது. இவங்க என்னடா ஏதோ சும்மா சுத்துறாங்க, ஏதோ கரபாம்பூச்சி கலாச்சாரம் பார்த்தா கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மக்களுக்கான ஒரு கூட்டம், இளைஞர்களுக்கான ஒரு கூட்டம் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ மக்கள், அந்த இடமே சும்மா ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்க அனுமதியோடு நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் அதில் நடந்த இறப்பிற்கும் யார் பொறுப்பேற்பான்னு இன்னை வரைக்கும் சண்டை போட்டு இருக்கு. நான் இல்ல நீ தான், நீ இல்ல நான் தான், சரி நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் ஒரு பக்கம் வந்தாலும் அவங்க மேல தான் குறை சொல்றாங்க, அவங்க எங்களை குறை சொல்றாங்கன்னு இங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அவ்வளவு பேரும் வெறும் போராட்டம் பண்ண போறோம், இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு அனுமதி எல்லாம் கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. அது எல்லாமே இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்தது. அப்படி இன்ஸ்டாகிராம்ல இருந்த மொத்த பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடந்த ஒரு போராட்டம் மிகப்பெரிய வெளிப்பாடா இருக்கு. அவங்க சில மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி சில ஒரு 5 விதமான மேனிஃபெஸ்டோஸ் கொடுக்குறாங்க. தேர்தல் அறிக்கை மாதிரியான ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா முதல் வேலையா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 5 விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த 5 விஷயம் என்ன அப்படின்றதான் நம்ம இதில் முழுசா பார்க்க போறோம். இந்த 5 விஷயம் என்ன, முதல் இதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பியோ இந்த ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்படி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க யாருக்குமே அதை கொடுக்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் அது ரத்து செய்யப்படும் அப்படின்றாங்க. இப்போ இதோட பின்னணி என்ன, எப்பா அவங்க ஓய்வு பெற்றாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் செயல்பட்டாங்கன்னா இன்னும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதியோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இருக்கலாம், இல்லை எதிர்கட்சிக்கு சாதகமாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே டீலிங் ஒன்று நடக்கும். நம்ம இது வரைக்கும் பல இடத்துல பார்த்தது, பல படங்களில் மறைமுகமாக காட்டுது, நேரடியாக நம்ம பாதிக்கப்பட்டதுன்னு பல்வேறு இடங்கள்ல இருக்கலாம். அடிப்பட்ட இருக்கிறவனுக்கு, அடியில் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே நியாயம் போய் சேர்றதே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி இவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆஃபர்ஸ் தான். அடுத்து நீங்கள் இதை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எம்பி ஆகிடலாம், ராஜ்யசபையில் எம்பியை கொடுத்துருவோம், இப்படியான ஒரு மெத்தடில் தான் அவங்க எல்லாரையுமே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கால்குலேஷன் படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு சாதகமாக நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நடக்கிறதுக்கான இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்குன்னே சொல்லலாம். அதோடைய வெளிப்பாடுகள் தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டோ. முதல் இதுவே அதிரடி தான். எவனுக்குமே எம்பி பதவி வரும், ராஜ்யசபா எம்பி மக்கள் தேர்ந்தெடுக்காமலே வந்துடலாம், நீங்கள் ஜட்ஜாக இருந்ததுனாலே வந்துடலாம், எங்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட்டதுனால வந்துடலாம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஜட்ஜு ஓய்வு பெறுறீங்க, அதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஏதாச்சும் கமிஷன் அமைச்சோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு உங்கள் தலைமையில் விசாரணை நடக்கும், அந்த விசாரணைகளுக்கு உங்கள் தலைமையில் நடக்கும். அது மட்டும்தான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதே தவிர வேற எதுவுமே உங்களுக்கான வேலை இருக்காது. நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி மொதல் மேனிஃபெஸ்டோவை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜேபி வெற்றி பெறாத இடங்கள் இருக்குல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்டேட்ஸில் ஜெயிக்காம எதிர்கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே ஒரே ஒரு தகுதி பெற்ற குடிமகன் வாக்காளர் ஓட்டு போடாமல் இருந்துட்டான், ஒரே ஒரு ஆள் ஓட்டு போடாமல் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
அவனுக்கு ஏன் ஓட்டு போய் சேரல, ஏன் அவனால போய் ஓட்டு போட முடியல, தகுதி பெற்ற ஒருத்தனை ஏன் ஓட்டு போட வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துக்கு சீஃபா இருக்கக்கூடிய இந்த சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இருக்கார்ல, அவரு சட்டவிரோத தேச விரோத கேஸ்ல உள்ள போவாரு. எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது இங்கிருந்து தெரியும். ஏன்னா கடந்த காலங்கள்ல வெளிவந்த அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அளிச்சது. டானோஸ் ஓட்டு போட்டதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நம்மளும் சொல்லியிருப்போம், பலதரப்பட்ட மக்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து லிஸ்ட் கொடுத்ததுல எப்பா இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா, ஓட்டர் ஐடி லிஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பார்த்தா நல்ல குல்லா போட்டுக்கிட்டு அப்படி ஒரு துண்டை மாட்டிக்கிட்டு டானோஸ் இருக்கு அப்படி. இப்போ அதுக்கான காரணம் என்ன, இவங்க சரியான முறையில் நடக்காது, இவிஎம் மிஷினில் நடந்த சில குளறுபடிகள். பிஜேபின்னுதும்ப்பா பிஜேபி மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, இந்தியாவே முன்னுக்கு கொண்டு வந்துட்டாரு, பல நாடுகள் பாராட்டுதுப்பா. உள்ளூர்ல எல்லாம் திட்டினுங்கிறானே, இன்னைக்கு ஒருத்தனுக்கும் கேஸ் இல்லையே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்க உங்க கடமையை, ஜனநாயக கடமையை சரியா செய்யணும். இந்த ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுக்கு வழிவகுக்க வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தான். அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் அதை செஞ்சிருக்கணும். நீங்க போய் அங்க சொம்பு தூக்குற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு ஆள் ஓட்டு போடலை அப்படின்னாலும் தேச விரோத சட்டத்தில் உள்ள போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா, நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு விஷயமா அதை பார்க்கலாம். எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க எனக்கு ஓட்டு போடுறோம் போல், அவன் எதிர்கட்சி கூட ஓட்டு போட்டம்பா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க நடக்க வேண்டியது என்ன, அவன் ஓட்டு போட்டுருணும், போட்டான 100% வாக்கு வந்திருக்கணும். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் வேலை பார்க்கணும். நாங்க எடுத்துன்னு போய் ஃபார்மை கொடுத்து எனக்கு ஓட்டு கொடுன்னு கேட்க முடியாது. நீ வீடு வீடா போய், தெரு தெருவா போய், ரோடா போய் நீங்க தான் அந்த வேலையை பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் தான் அப்படியான இது வரைக்கும் இருந்த மெத்தட் அப்படிதான். இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்ததுல தான் மாற்றி விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சது மூலயமா சில சொகுசான வாழ்க்கைகளை வாழணும். அதுக்கான வேலை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஎல்ஓவும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய சில அந்த எலெக்ஷன் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலை இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த எஸ்ஐஆர்லேருந்து அது நடக்காமல் போயிருச்சு, அதுக்கான வேலைகளும் நடந்துருச்சு, பல பேர் ஓட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மூணாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கட்டாயம் அப்படின்னு இருக்காங்க. நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, கண்டிப்பா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் 50% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே 30%, 33%, இன்னும் 35 மாற்றணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு பில்லே பாஸ் பண்ணாங்க நாடாளுமன்றத்தில். அப்படி பில் பாஸ் பண்ணி அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற பேரில் தொகுதி மறுவரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் சவுத்தில் இருக்கக்கூடிய எந்த இதுக்கும் பெரிய அளவில் அப்பா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு தொகுதிகள் அப்படின்ற பேரில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இங்கே 10 பண்ணுறதும் அங்கே 50 பண்ணுறதுமா இவங்க வேலை இருந்துச்சு. அதெல்லாம் நடக்காது, அப்படி கொண்டு வர மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய அதே மெத்தடில் என்ன மெத்தடில் இருக்கோ அதேபடி தான் இங்கே 50% அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50% கொடுக்குறேன்ற பேரில் வேற எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படாது. அவங்க பாதி இருக்காங்க, சரிசமமா அவங்க தான் இருந்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க பண்ணாங்கல்ல இந்த தொகுதி மறுவரைன்னு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பேரில் 33% கொண்டு வரேன்னு நம்மளை எல்லாரும் ஏமாத்தினாங்க, கண்துறை பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 50% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான்ப்பா, இந்தியாவுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் உட்காந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்கல்ல, இன்னொரு பக்கம் டிவியில் போட்டு காட்டுறாங்களே, திரும்ப காட்டிக்கிட்டே இருக்காங்களே ஒரே விஷயத்த. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பானிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அவங்கள சார்ந்த ஊடகங்கள்ல அது எல்லாத்தோடைய லைசன்ஸும் கேன்சல் பண்ணுவோம். அதோடைய லைசன்ஸே இருக்காது. அந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சீனியர் ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல, மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான பணங்கள் போயிருக்கு, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்காங்களா, இப்போ நாட்டில் மறைக்கப்பட வேண்டிய விஷயம், அதாவது ஊடகம் வந்து இந்தியாவுடைய 4 தூணில் ஒரு தூண், ஒரு நாட்டோட 4 தூணில் ஒரு தூண் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஊடகத்துறை தான். அந்த ஊடகத்துறை ஒரு சார்ந்து இருக்கவே கூடாது. எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரானதாக இருக்கணும். ஆளாளுக்கு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு முக்கியம். இங்கே பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரால் பாதிக்கப்படுறாங்க.
அடிப்பட்ட மக்கள், ஜனத்தொகையில இல்லாத மக்கள், சும்மா ஏதோ தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட போலியான தகவல்கள் போய் சேர்றது, அவங்களுக்கு சாதகமான தகவல் மட்டும் போய் சேர்றதுன்ற மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க முடக்கணும், அதுக்கான வேலையை நாங்க கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 4வதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயம். சிஜேபி செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள் அப்படிதான். அணில்களை போட்டு பொழந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இப்ப இந்த கரப்பாம்பூச்சிகள். ஏன் அப்படின்னா, இந்த கட்சி தாவல் சட்டம் சொல்றாங்கல்ல, 3ல் 2 பங்கு இருந்தாதான் கட்சி தாவல் சட்டம் பாயும் அப்படின்றாங்கல்ல. இவங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்சியில இருந்து நீ ஓட்டு வாங்குற, இங்க இருந்து நீ ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ற அப்படின்னா, அப்படி ஒரு நடவடிக்கை இங்க நடந்துச்சு அப்படின்னா, நீங்க உடனே கைது செய்யப்படுவீர்கள். கைது செய்யப்பட்டு அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களால போட்டியே இட முடியாது. உங்களை சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பக்கமே வர முடியாது. அவங்க இங்கிருந்து சப்போஸ் பதவி விலகாமலே வந்து போய் அங்கே சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடம் காலியாக்கப்படும். அது அங்கே மறு எலெக்ஷன் நடக்கப்படும். ஆனால் இவங்க அந்த இடத்துல போட்டியிட முடியாது, இவங்க சார்ந்தவங்களும் போட்டியிட முடியாது. அப்படியான ஒரு சூழலை தான் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த மூமெண்ட் தான், இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டோஸ் தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா சமீபத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கே ஓட்டு வாங்குவாங்களா ரிசைன் பண்ணுவாங்களா போய் அங்கே சேருவாங்களாம், இங்கே ஓட்டு வாங்குவாங்களா ரிசைன் பண்ணுவாங்களா அங்கே போய் சொல்லலாம். ஒருத்தர் கூட திரும்ப எலெக்ஷன்ல நிக்கவே முடியாதுன்னு சொன்னா ஒருத்தர் அப்படி பண்ணிருப்பானா? போய் மாறி மாறி 7 பேர்கிட்ட போய் மாறி சேர்ந்துகிட்டே இருக்காங்களே. அப்ப அதுக்கான காரணம் என்ன? ஆட்சி முடிகிற காலத்துல போய் சேர்ந்தது ஓபிஎஸ் ஐயா அவர்கள், இவங்கள மாதிரியான ஆட்கள். இப்போ அந்த மாதிரி போயிருந்தா கூட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5 வருஷம் பார்த்தாங்க, இவங்க செயல்பாடு நல்லா இருக்கு, இவங்க எதிர்க்கட்சி சரியா செயல்படலை அப்படின்ற ஒரு சும்மா மேம்போக்கா சொல்லலாம். ஆனா அது அப்படிதான் சொல்லி நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க இப்போ ஆட்சியில் வந்தாச்சு, நம்ம அதிகாரம் கையில் இருக்கணும், நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கணும், இல்லை குதிரை பேரம் யானை பேரமே நடந்து அங்கே போய் மாறி இருக்காங்கன்றது அப்பட்டமான ஒரு உண்மை. இதுக்கிடையில் இவங்க இப்படியான ஒரு வேலைகளை பார்த்துருக்கிறது, இந்த சிஜேபி இப்படி ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது பெரிய அளவில் வளரும். கண்டிப்பாக ஜென்சி புரட்சி அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே நடக்கும். அந்த ஜென்சி புரட்சி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜேபியாக தான் இருக்கும். இந்த அணில்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி பலரும் கதறிட்டு இருக்காங்க, பலரும் பெருமளவில் பேசப்பட்டு இருக்காங்க. சிஜேபி பேச வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டோ அந்த மாதிரி, அவங்க எடுத்த போராட்டங்கள் அந்த மாதிரி. 7 நாள் கெடுப்பா, இந்த 7 நாளுக்குள்ள பதவி விலகல, தர்மேந்திர பிரதான் பதவி விலகல அப்படின்னா, இல்ல அதுக்கு சரியான பதிலை கொடுக்கல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பாருங்க இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வெடிக்கும், முன்னெடுப்போம், கண்டிப்பா முன்னெடுப்போம், இந்தியா ஃபுல்லா அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எழுச்சியா நடக்கும் நம்புறோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதை யார் ஆர்கனைஸ் பண்றான்னு தெரியவே மாட்டேங்குது. ஆனா இளைஞர்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா சேர்ந்து போறாங்க. அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா நீங்க போய் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இன்னும் அடுத்த செய்தியோடு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.